கண் பார்த்து கதைக்க முடியாம. Hey guys, welcome back to Zehi's. It's me Zehi. நாங்கள் இதுக்கு முன்னாடி மூணார் பார்ட் 1 வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் அப்லோட் பண்ணி நாங்கள் வீடியோவாக போட்டுக்கிறோம். அதை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இது வந்து மோட்டோ விளாகிங். நாங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ நாங்கள் என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே வீடியோக்குள்ளே போயாச்சு. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன் இதெல்லாம் நீங்கள் தள்ளுபுன்னு தட்டி விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் போச்சுல, அதுதான் மூணாருக்கு ஹில்ஸு, மூணார் ஹில்ஸ் என்டர் செக் போஸ்ட் இது. ஸோ நாங்கள் இப்போ வந்து மூணார் ஹில்ஸ் ஏற போகிறோம். நீங்கள் ராக்குக்கு ஏறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த அந்த கார் அடிச்சிச்சுன்னா ஒரு இது மாதிரி ஒன்று போடுவோம்ல, அந்த ஹெட்செட்டு, ஜக்கெட்டு அதெல்லாம் போட்டு வைங்க. குளிரும் ஆரம்பிச்சிடு. ஃபஸ்ட்டு ஹீல்ஸ் ஏறும் போது ஒன்றுமே தெரியாது. கால் அடிக்கிறது குளிர்லாம் கொஞ்சம் நல்லா ஏறும் போது உங்களுக்கு குளிர், அப்புறம் வந்து அந்த காதடைப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம ரோடு ஹேர்பின் பேண்ட். டோட்டல் 17 ஹேர்பின் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல. இதான் நாங்கள் ஹில்ஸ் ஏறும் போது பாருங்க எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது, அழகா. ஆனால் க்ளவுட்ஸில் தொட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் இன்னும் க்ளவுட்ஸ் கிட்டக்க போகலை. என்னன்னா இந்த சைடு ஒரு செயின் தூங்குதே நஞ்சிக்கிறேன்ல, அவள் பேர் தான் லீசா. ஒரு நாள் நான் வந்து துபாயில் வைக்கும் போதே நாங்கள் துபாயில் அந்த ஒரு பார்க், புதுகோல் சூப் பார்க்கு, அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 2 தடவை கஷ்டப்பட்டு ஓடி போய் 15 ருபீஸ் வேங்க நான் போனேன். 2 தடவை ஓடி போயிட்டேன். நான் இப்போ நாங்கள் கொஞ்சமாக மழை ஏறிக்கிட்டே இருக்கிறோம். பயங்கரம்னா க்ளவுட்ஸ்னால் கிட்டக்க வர மாதிரியே எனக்கு இருக்குது ஃபீலிங்காக. சரி பாருங்க, தண்ணி வர மாதிரி இருக்குது, மழை பெருசாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் நான் அந்த மழையை தான் அந்த க்ளவுட்ஸ் வந்து நல்லா மூடிருச்சு. ஓரெல்லாம் நல்லா மூடிருச்சு. அங்கே வந்து ஆனால் வெயில் நல்லா அடிக்குது. வெயில் கொஞ்சம் அடிச்சிச்சு, கொஞ்சம் வெயில் மறைஞ்சிச்சு. இந்த மாதிரியே ஆகிக்கிட்டே இருக்குது. ரோடு நல்லா இருந்துச்சு. நாங்கள் டாடிகிட்ட கேட்டேன், டாடி இந்த ரோட்லலாம் பஸ்ஸு வர முடியுமான்னு கேட்டேன். எங்கள் டாடி சொன்னாங்க பஸ்ஸு வர முடியுமே அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியான்னு ஷாக் ஆகிட்டேன். டோட்டல் 17 ஹேர்பின் பென்ஸ். எங்கள் டாடிக்கு பிடிச்ச கார் ஜீப்பாகவே வந்துக்கிட்டே இருக்குது. பைக்கில் தான் மறக்குன்னு போகிறாங்க. இங்கேருந்து மூணாருக்கு ரீச் ஆகிறதுக்கு 1 ஹவர் ஆகும் போல. இனிமேலுமே நாங்கள் கொடைக்கானல் பிளாக் போடுவோம், ஊட்டி பிளாக் போடுவோம். இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் தான் நாங்கள் போடுவோம். எப்படி நாங்கள் வந்து இந்த இடத்துக்குலாம் போவோமா, எங்கள் டாடி வந்து நெக்ஸ்ட் இயர் வந்தோடனே நாங்கள் கொடைக்கானல், ஊட்டி இந்த இடத்துக்குலாம் நாங்கள் வந்து போவோம். நாங்கள் உங்கள் சப்போர்ட்டால் தான், நீ சப்போர்ட் பண்ணுறதால தான் எங்களால் வீடியோலாம் போட முடியுது. போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இவன் இந்த சைடு வந்து மலையில் என்னமோ மாதிரி பேரெலாம் எழுதி வச்சுக்கிறாங்க, கீழே வச்சு சாக் பீஸ் எழுதி வச்ச மாதிரி இருக்குது. குரங்கு ராஜா அடிக்கிறஹா. அங்கே வந்து காரணம் நிறுத்திட்டு வராங்க. மூணார் வரல இன்னும். என்னது மலை மேலே நிற்கிறோமா? இங்க பாருங்க எப்படி இருக்குண்டு. மேகம் வந்து பட்டுடு போகுது மேல. இங்கேவாப்பா
இல்ல ஒரு சொட்டு மழை பெஞ்சிச்சுன்னா வந்துடுறேன். நாங்கள் நல்லா இருந்துச்சு. நாங்கள் நல்லா ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டதுனால நாங்கள் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல நின்று நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் சாப்பிட்டு எடுத்துக்கிட்டோம். நான் ரிலாக்ஸ் பண்ணேன்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இவன் மேலே மழையை பாருங்க, மாதிரி மழைக்கான மாதிரி. கண் பார்த்து கதைக்க முடியாது. எங்க டாடிக்கு வேலையே இல்லை, சூப்பராக இருக்க மாட்டாஹா. பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாஹா. 2 பேர் பைக்கில் எதுக்கு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்களா? 2 பேர் பைக்கில் போகிறாஹா. அதை ருசிச்சு பார்த்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாஹா. எங்கள் டாடிக்கு பைக்கை ஓட்ட தெரியாது, கார் தான் ஓட்ட தெரியும். அரசாணை பார்த்து பார்த்து காமெடி பண்ணுறாங்க, வடிவேல் காமெடி மாதிரி. ஆமாம். ஸோ நாங்கள் ஒரு வழியாக அந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இது வண்டினா கார்ஸு ராலி அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? நானும் பார்த்தேன். நான் கொரில்லா மாதிரி கத்திட்டேன். எங்களுக்குள்ளே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. எங்களுக்கு பசிக்குது, வயிறு கடப்புட நீங்குது. ஆனால் சாப்பிடுவாங்களான்னு பார்த்துனாங்க. ஒரு வழியாக நாங்கள் தமிழ்நாடு பார்டர்லேருந்து கேரளா பார்டருக்கு என்டர்ன் ஆக போகிறோம். பார்த்தா எல்லாருமே மலையாளம் பாஷை பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்னென்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. துபாயில் வந்து கேப்டரியாக்காரவங்களாம் மலையாளத்தில் தானே பேசுவாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் மலையாளம் புரியறவா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் புரியல. ஸோ இங்கே வந்து மேலே போர்டில் வந்து மூணார் வந்து 42 கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டுக்குது. நாங்கள் எவ்வளோ நேரம் போகிறோமோ நாங்கள் போகதான் நாங்கள் கேரளா பார்டருக்குள்ளே என்கிட்ட ஆகிட்டோம். நாங்கள் ஒரு பிட்டூடா பைக்லாம் இருக்குது. இந்த இடத்துல தான் யானைலாம் கிராஸ் பண்ணி போர்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து எங்கள் டாடிட்ட வந்து யானை கிராஸ் ஆகுமான்னு கேட்டாங்க. அது அந்த போர்டில் எப்படி போட்டிருந்தா, த எலிஃபண்ட் இஸ் அண்ட் கிராசிங் த ரோட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ டிரைவ் கேர்ஃபுல்லி. ஆனால் நைட்டு மட்டும் ட்ரைவ் பண்ணிடாதே. ஆனால் நைட்டு தான் அந்த எலிஃபெண்ட்டே ஒரு 12 மணி 5 மணி அந்த மாதிரி தான் வரும்னு சொல்கிறேன் நான். ஆனால் 5 அந்த நான் சொல்கிற கிளாக்குக்கெலாம் நீங்கள் வந்து டிரைவிங் பண்ணிடாதே. கார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதா, அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிது, வேறு லெவலாக இருக்குது. எனக்கு மூணார். எனக்கு என்னென்ன ஏரியா பிடிக்குன்னா குற்றாலம், கொடைக்கானல், ஊட்டி, மூணார். இந்த 4 இது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா அழகாக இருக்குது. கொடைக்கானலில் வந்து ரோஸ் கார்டன் இருக்குது. அப்படி குற்றாலத்தில் வந்து இதுமோ மாதிரி 5 ஃபால்ஸு, பழைய குற்றாலம், கேரளா ஃபால்ஸு அந்த மாதிரி இருக்குது. குற்றாலத்தில் மாதிரி மழையெல்லாம் செஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது. ஜீப்பாக போகுது. ஆனால் ஜீப்பில் ரொம்ப 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 ஸ்பீடாக போகுது, பறக்கிறாங்க அப்படியே. இவங்களோட பார்த்தா உங்களுக்கு வந்து வடிவேல் சொல்கிற மாதிரி மின்னது ரோடு. ஒரு சோறை போட்டு ஒரு கழிக்கு நம்ம ஊற்றி நல்லா பசஞ்சு நல்லா வடிவேல் திங்கிற மாதிரி திங்கலாம். அப்படில அப்படி ரோடு அழகாக இருக்குது. மழை வர மாதிரி சென்டென்ஸ் காமிக்குது. மழை தூடுது பாருங்களேன். கண்ணாடியில் முன்னாடி தூடுது. டுப்பு 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 டுப்புன்னு ஒன்றா தூடுது பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் மழை சாரன் மாதிரி அடிக்குது. ஆனால்
அது சும்மா வந்து கையை காமிச்சிட்டு வந்தேன். எனக்கு ரைனோட தண்ணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேணால் நீங்கள் ஊரில் இருக்கும்போது கூட கீரை கடையில் வைக்கும்போது இந்தியாவில் வைக்கும்போது கூட நான் வந்து மழையில் நனைவேண்ணா. எனக்கு மழையில் நனையிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாப்பா கூட மழையில் நனையிறது ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் 3வது ரீச் ஆகிறதுக்கு. இவர்கள் ரோடு அழகாக இருக்குது, கிரீனிஷாக இருக்குது, எல்லா சைடு மரம் இருக்குது, நடுவில் ரோடு போகுது, ஜீப்லாம் போகுது. ஆட்டோட ரோதையை பாருங்களேன் எப்படிக்கான இருக்குதுன்னு. ஆட்டோட ரோதை வந்து வளைஞ்சி இருக்குது. இந்த ரோடு வளைஞ்சி வளைஞ்சி போகும் பாதை 3ஆவதுல இருக்குது. இந்த பாதைகள் வளைஞ்சி 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 போகும். மேலே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. லைக்ஸ் பெல்லைக்கன், அந்த பெல்லைக்கனை எதுக்கு உங்களை நான் தட்டி விட சொல்கிறேன். அந்த பெல்லைக்கனை நீங்கள் தட்டி விட்டால் நாங்கள் போகிற வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரேன். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேக்ஸிமம் நான் இங்கே பார்க்க வந்து எஸ்டேட்டாகவே இருக்குது. இங்கே வந்து 3ஆவதுல வந்து நடந்து கூட வாங்கின்னு போகிறாங்க காய்ஸ். ஆனால் முக்கியம் கொடை எடுத்து வந்துடுங்க நீங்கள். இது தெரிகிற தேவை மாதிரி தெரியுது எனக்கு. ஏதோ ஒரு ஊர் வருது, புதுசாக இருக்குது இந்த ஊர் பார்க்க எனக்கு. என்னப்பா இது ஸ்கூல் பஸ்லாம் போகுது. இங்கேயுமா ஸ்கூல் இருக்கு? ஒரு பணியை எப்படிப்பா ஸ்கூல் பஸ்லாம் போக பிள்ளைங்கள்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்க. குளிர் அடிக்கி ஜாக்கெட் தான் போயிருப்பாங்க போல. ஸோ எங்களுக்கு பசிச்சின்னு சொன்னா லஞ்ச் சாப்பிட்றதுக்காக நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு வந்துக்கிறோம். நாங்கள் இங்கே தான் வந்து நாங்கள் கார் நிறுத்தினோம். ஹோட்டலுக்குள்ளே போய் நாங்கள் சாப்பிட போகிறோம். நாங்கள் இன்னும் ஒரு ஆட்டோலாம் வந்து நிற்கிது. எல்லாத்தையுமே பார்க்க அழகாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது தேயிலாகவே இருக்குது, தேயிலை இலையாகவே இருக்குது. இந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஹோட்டல் கூட போக போகிறோம். நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம்னா நாங்கள் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இதுதான் எங்களோட லஞ்ச். நல்லா சாப்பிட்டுட்டு வயிறை ஃபுல்லாக ஆக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம். அழகாக ஃபுல்லாக்கிடலாம் வயிறை. இங்கே பாருங்க, இங்கே வந்து சேச்சி நிற்கிறாங்க கடைக்காரங்கள். நான் வந்து அந்த ஆன்ட்டிகிட்ட பே பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். நான் செப்பலை காண போய் தேட போகிறேண்ணா. நான் வந்து செப்பலை காண போய் தேட போகிறேன்னா அங்கே போய் பார்த்தா செப்பலே இல்லை. உள்ளே போய் பார்த்தா செப்பல் கிடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதோட ஃபஸ்ட்டு பார்ட் முன்னாடி வந்துருக்குது. பார்ட் அடுத்தது போடுவோம். நாங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.